வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரிஷாஸ் ட்ரீம் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நிறைய வாட்டி பீச் சைடில் போயிட்டு உட்காந்துட்ருக்கும் போது இந்த பெசன்ட் நகர் அப்புறமா பட்டினப்பாக்கம் இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு மசாலா போட்டு ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணி தருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது. இதுக்காகவே பீச்சுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நானும் ஒருத்தி. இந்த டேஸ்ட்டை நான் எப்படியாச்சும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். என்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் லெமன், இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டு ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்ச நேரம் ஊறுனா மட்டும்தான் நல்லா இருக்கும், மசாலா ஒட்டணும். ஸோ இது ஒரு 1 hour or 2 hours நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே போடுற ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு 1 tablespoon, ஜீரகம் 1 tablespoon, வெந்தயம், கடுகு, மல்லி, நீங்கள் குண்டு மல்லி வச்சுருந்தா அதை போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மல்லி, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, நான் ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நான் இது கூட ஒரு சுத்து மட்டும் அடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு 2 tablespoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு போட்டால் தான் மேலே அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு அரிசி மாவை போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூளை போட்டு திருப்பியும் ஒரு அடி அடித்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் தேவையான பீஸை எடுத்து வச்சுருக்கேன், ஃபிஷ் பீசஸை. இதில் மேலே அந்த பவுடரை போட்டு 2 பக்கமும் நல்லா அது பேஸ்ட் ஆகிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம பீச் சைடில் சாப்பிட்ற அந்த ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இப்படி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் பீச்சுக்கே போக மாட்டீங்க, கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.